தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் தென்பகுதியில் இருக்கிற கட்சிகள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? இந்த தமிழர்களுடைய அந்த ஈழம் டிமாண்ட் என்றுதான் பார்க்கிறார்கள். உண்மையில் அப்படி அல்ல. பொது வேட்பாளர் முன்வைத்த விஞ்ஞாபனம் என்பது அவர்கள் ஜனநாயக ரீதியாக கேட்கின்ற, அதாவது ஏற்கனவே இருக்கின்ற உரிமைகள், அவர்களுடைய பிரதேசம், வடக்கு கிழக்கு அவர்களுடைய தாயக பிரதேசம். சிங்கள அரசியல் கட்சிகள், சிங்கள அரசியல் தலைவர்கள் இந்த கோரிக்கையை ஒரு தனிநாட்டு கோரிக்கையாக, ஒரு பிரிந்து போகின்ற, இலங்கையை பிரிக்கின்ற, இலங்கையின் இறமையை பிரிக்கின்ற ஒரு தன்மையோடு தான் பார்க்கிறார்கள். அப்படி தமிழ் பொது வேட்பாளர் தோல்வியடைந்தால் அதை சிலர் சொல்கிறார்கள் தமிழ் தேசத்தின் தோல்வி அப்படின்னு சொல்கிறார்கள். தமிழ் தேசியம் என்பதை விரும்பாத பல தமிழர்களும் இப்படி பேசுகிறார்கள். அதாவது சிங்கள அரசாங்கத்தோடு, கொழும்பு தென்பகுதி அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற சில தமிழர்களும், முற்போக்கு என்று சொல்கின்ற சில தமிழர்களும், சில முற்போக்கு இலக்கியவாதிகளும் இப்படியெல்லாம் பார்க்கிறார்கள். உண்மையிலேயே பட்டறிவின் பிரகாரம் இந்த கன்செப்ட். அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கட்சி விடயங்களை பேசியிருந்தார். உண்மையிலே மிக தவறு. தமிழரசு கட்சியை முற்றுமுழுதாக அழித்துவிட்டு தேசிய கட்சியோடு சேர்வதற்கான நிகழ்ச்சிகளோடு தான் அது பேசப்படுவதாக நாங்கள் பார்க்க வேண்டும். நினைக்கிறேன் மிக இளம் வயது நாடாளுமன்ற உறுப்பினர், சில வேளைகளில் அவருக்கு இந்த பக்குவம் தெரிந்திருக்காமல் விட்டிருக்கலாம். அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில் உங்கள் வெட்டியன். ஒருவன் நேர்களுக்கு வணக்கம். இன்றைய தினம் எங்களோடு அரசியல் கலந்துரையாடலில் பத்திரிகையாளர் அமிர்தநாயகம் நிக்சன் அவர்கள்தான் எங்களோடு இணைந்திருக்கிறார்கள். வணக்கம் நிக்சன். வணக்கம். தற்போது தேர்தல் களம் சூடுபிடித்திருக்கிறது. இந்த நிலையில் இன்னும் ஒரு கிழமைதான் இருக்கு தேர்தலுக்கு. இதற்காக பிரதான வேட்பாளராக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, அனுரகுமார் திசாநாயக்க, அத்தோடு வடக்கு கிழக்கு பொது வேட்பாளராக அரியநேந்திரன் அவர்களும் போட்டியிட இருக்கிறார்கள். இந்த நிலையில் இவர்களுடைய தேர்தல் விஞ்ஞாபனங்கள் வெளியாகிருக்கிறது. இது தொடர்பாக உங்களுடைய கருத்து என்னவாக இருக்கிறது? தேர்தல் விஞ்ஞாபனம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது அந்தந்த கட்சிகள் தங்களுடைய கொள்கை, அதாவது ஆட்சிக்கு வந்தால், ஜனாதிபதியாக வந்தால் என்ன செய்ய வேண்டும் என்பது தொடர்பாகத்தான் அந்த விதப்புரைகளை செய்திருக்கிறார்கள். அதான் மேனிஃபெக்டோ என்று சொல்லப்படுகின்ற தேர்தல் விஞ்ஞாபனம். அது மிக முக்கியமானது. அது வெறுமனே வாக்குறுதி அல்ல. தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது வாக்குறுதி அல்ல. அது நாங்கள் அவர்களுடைய கட்டமைப்பு, அதாவது ஆட்சிக்கு வந்தால் இந்த நாட்டை எப்படி கட்டியெழுப்புவது, அரசியல் பொருளாதார ரீதியாகவும் கலாச்சாரங்கள் பண்பாட்டு ரீதியாகவும் எப்படி மக்களை கட்டியெழுப்புவது என்பது தொடர்பானதான் தேர்தல் விஞ்ஞாபனம். ஆகவே அது மிக முக்கியமானது. அந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை பார்த்தால் அது இலங்கையினுடைய இறமை, இலங்கையின் இறமை என்பது அங்கே சொல்லப்படுகின்றது, வலியுறுத்தப்படுகின்றது. யூனிட்டரி ஸ்டேட், ஒற்றையாட்சி என்பது அங்கே வலியுறுத்தப்படுகின்றது. அதிலே மாற்றமில்லை. அது ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சஜித் பிரேமதாசாவாக இருக்கலாம், அனுரகுமார் திசாநாயக்க கூட, அதாவது சோசலிசம் மார்க்சியம் என்று கருத்துக்களை பேசிய, கொள்கைகளை முன்வைத்த, எதிர்க்கட்சியிலிருந்து கொள்கைகளை முன்வைத்த ஏவிபி கிட்டத்தட்ட 1994ஆம் ஆண்டிலிருந்து இலங்கை நாடாளுமன்றத்தில் அங்கே வைக்கிறார்கள். ஆகவே மிக தீவிரமாக இடதுசாரி கொள்கை அல்லது மார்க்சியம் என்று பேசியவர்கள். அவர்கள் அப்படி பேசினாலும் கூட அவர்களுடைய செயற்பாட்டிலே அது இருக்கவில்லை, அந்த கொள்கை இருக்கவில்லை. இடதுசாரி கொள்கையோ அல்லது சோசியலிச கொள்கையோ இருக்கவில்லை. ஆனால் தங்களே சோசியலிசவாதியாக காட்டிக்கொண்டார்கள். அவர்கள் கூட இப்போது பௌத்த சமயத்துக்கான முன்னுரிமை கொண்டு வருகிறார்கள். ஆகவே இந்த நாடு ஒற்றையாட்சி தன்மை கொண்டது என்பதுதான் இங்கே இது ஒரு பன்மைத்துவ அரசு என்ற அந்த கட்டமைப்பிலிருந்து அவர்கள் விலகி இருக்கிறார்கள். தேர்தல் விஞ்ஞாபனங்கள் அதை தெளிவாக சொல்லுகின்றன. பொருளாதார கட்டமைப்புகள் தொடர்பாக இருக்கின்றன. அந்த பொருளாதார கட்டமைப்புகளிலே கூட தமிழ் மக்களுடைய, முஸ்லீம் மக்களுடைய பங்களிப்பு இல்லை. உங்களுக்கு தெரியும், இலங்கை சுதந்திரம் அடைந்த காலத்தில் இருந்து பொருளாதார ரீதியாக தமிழ் மக்களுடைய, முஸ்லீம் மக்களுடைய அபிலாஷைகள் அல்லது அவர்களுடைய கருத்துக்கள், அவர்களுடைய தீர்மானங்கள் அங்கே சேர்த்துக்கொள்ளப்படவில்லை. நான் நினைக்கின்றேன் 2022ஆம் ஆண்டு பொருளாதார நெருக்கடி ஏற்பட்ட பொழுது அசோக் கல்யனக்கு என்ற சிங்கள ஒரு மிக அரசியல் பத்தி எழுத்தாளர் ஆங்கிலத்தில் எழுதியிருந்தார், இந்த பொருளாதார நெருக்கடிக்கு காரணம் இன நெருக்கடி தான் என்று, போர் தான் என்று. 30 ஆண்டு கால போர். இந்த 30 ஆண்டு கால போரும் அதற்கு முந்தைய காலம், அதாவது 48ஆம் ஆண்டு இலங்கை சுதந்திரம் அடைஞ்ச காலத்தில் இருந்து அரசியல் பொருளாதார கட்டமைப்புகளில் தமிழர்கள் சேர்த்துக்கொள்ளப்படவில்லை, இதுவும் அங்கே காரணம் என்று அவர் தெளிவாக சொல்லியிருந்தார். ஆகவே இந்த விடயங்களெல்லாம் வைத்து பார்க்கின்ற பொழுது இதை உணர்ந்தவர்களாக சிங்கள அரசியல் தலைவர்கள் இல்லை என்பது இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தின் மூலம் அறியக்கூடியதாக இருக்கின்றது. இதை எதிர்காலத்தில் உணரக்கூடிய வாய்ப்பு இல்லை. அவர்களை சுற்றி இருக்கக்கூடியவர்கள், தேர்தல் விஞ்ஞாபனம் என்பது தனியே ஒருவர் தயாரிப்பது அல்ல. அந்த கட்சியை சேர்ந்தவர்கள் அல்லது அவர்களுக்கு விருப்பமான அல்லது அந்த பொருளாதார அரசியல் திட்டங்களை வகுக்கின்ற டிசிஷன் மேக்கிங், பாலிசி மேக்கிங் என்று ஒன்று இருக்கின்றது. ஆகவே அதை செய்யக்கூடியவர்கள், தீர்மானம் எடுப்பவர்கள், கொள்கை வகுப்பாக வகுத்திருப்பார்கள். ஆனால் அவர்கள் கூட
இந்த நாட்டை எப்படி பார்க்கிறார்கள் என்றால் இது ஒரு ஒற்றையாட்சி தன்மை கொண்ட நாடு என்று பார்க்கிறார்கள். அதைத்தான் இந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிக்காட்டி. இதில் எதுவும் புதிதாக இல்லை. 30 ஆண்டு கால யுத்தம், அதன் பின்னால் 15 ஆண்டு கால போர் இல்லாத நிலைமையிலும் இந்த இன நெருக்கடியை தீர்க்க வேண்டும் என்பதற்கான எந்த ஒரு பொறிமுறைகளும் இந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே இல்லை. இந்த நிலையில தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன சொல்கிறது? அதை தென்பகுதியில் இருக்கிற கட்சிகள் எவ்வாறு பார்க்கிறார்கள்? தென்பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் எல்லாமே அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தை ஓரக்கண்ணால் தான் பார்க்கிறார்கள். இது வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதை கூறுகிறார்கள், ஒரு தனிநாட்டுக்கு ஒப்பானதாக கூறுகிறார்கள் என்ற பிரச்சாரங்கள் முன்னெடுக்கப்படுகின்றன. அநேகமாக சிங்கள நாளிதழ்களையும் சில ஆங்கில நாளிதழ்களையும் அதை பார்த்தால் புரியும் அது எப்படி பார்க்கிறார்கள் என்று. அதாவது 2009க்கு பின்னரான சூழலிலும் ஒரு ஜனநாயக வழியில் இப்படியான கோரிக்கைகளை, இந்த டிமாண்ட், இந்த தமிழர்களுடைய அந்த ஈழம் டிமாண்ட் என்று தான் அதை பார்க்கிறார்கள். உண்மையில் அப்படி அல்ல. பொது வேட்பாளர் முன்வைத்த விஞ்ஞாபனம் என்பது அவர்கள் ஜனநாயக ரீதியாக கேட்கின்ற, அதாவது ஏற்கனவே இருக்கின்ற உரிமைகள், அவர்களுடைய பிரதேசம், வடக்கு கிழக்கு அவர்களுடைய தாயக பிரதேசம், அது ஏற்றுக்கொள்ளப்படுவன் ட்ரெடிஷ்னல் ஹோம் லேண்ட் என்று ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள். அந்த ட்ரெடிஷ்னல் ஹோம் லேண்ட், செல்ஃப் டிட்டர்மினேஷன்ஸ், சுய நிர்ணய உரிமை, இதை வலியுறுத்துகிறார்கள். இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணையை கூறுகிறார்கள். ஆக இன அழிப்பு என்பதை அவர்கள் எங்கே பார்க்கிறார்கள் என்றால் 1958ஆம் ஆண்டு கொழும்பில் நடந்த கலவரம், கிட்டத்தட்ட ஆயுத போராட்டம் ஆரம்பிப்பதற்கு முன்னர், விடுதலை புலிகளுடைய தலைவர் பிரபாகரன் பிறப்பதற்கு முன்னர். ஆகவே இன முரண்பாடு இருந்திருக்கிறது. அதைவிட இன்னும் பின்னோக்கி போவதாக இருந்தால் ஜனநாயக ரீதியாக 1920ஆம் ஆண்டு இலங்கை தேசிய இயக்கம் உருவாக்கப்பட்டது. அப்போது தமிழ் சிங்கள முரண்பாடு இருக்கவில்லை பிரித்தானிய ஆட்சி காலத்திலே. அந்த தேசிய இயக்கம் உருவாக்கப்பட்டு முதலாக தலைவராக அருணாச்சலம் வந்தார். அவர் அங்கே தலைவராக இருந்து பிரிந்து 1921ஆம் ஆண்டு தமிழர் மகாசபை உருவாக்குகிறார். அந்த தமிழர் மகாசபை உருவாக்கப்பட்டதிலிருந்து தான் இன நெருக்கடி ஆரம்பித்தது. கிட்டத்தட்ட 100 ஆண்டு கால பிரச்சனை. ஆகவே இன்னமும் சிங்கள அரசியல் கட்சிகள், சிங்கள அரசியல் தலைவர்கள் இந்த கோரிக்கையை ஒரு தனிநாட்டு கோரிக்கையாக, ஒரு பிரிந்து போகின்ற, இலங்கையை பிரிக்கின்ற, இலங்கையின் உரிமையை பிரிக்கின்ற ஒரு தன்மையோடு தான் பார்க்கிறார்கள். ஆனால் தமிழ் பொது வேட்பாளர் முன்வைத்த விஞ்ஞானம் அப்படியானது அல்ல. அது சுய நிர்ணய உரிமையை கோருகின்றது, தமிழ் மக்களுடைய தாயக பிரதேசத்தை கோருகின்றது. ஆகவே அதிலே எந்த விதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை, பேரம்பேசலுக்கும் இடமில்லை. ஆனால் தேர்தல் விஞ்ஞாபனத்திலே தவறு இருக்கின்றது என்று தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய செயற்பாட்டாளர்கள் பல விமர்சனங்களை முன்வைத்திருக்கிறார்கள். நான் கூட விமர்சனத்தை முன்வைத்திருக்கின்றேன். ப்ளூரி நேஷனல் ஸ்டேட் என்ற விடயத்தை கொண்டு வருகிறார்கள், பன்மைத்துவ அரசு என்பதை கொண்டு வருகிறார்கள். தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பொது வேட்பாளர் கொண்டு வந்திருக்கிறார். அது ஒற்றையாட்சிக்குள்ளே வருகின்றது, இலங்கை ஒற்றையாட்சி நாடாக பார்க்க வைக்கிறது. லத்தீன் அமெரிக்க நாடுகளில் அந்த ப்ளூரி நேஷனல் ஸ்டேட் என்பது இருக்கின்றது. பொலோவியா, எல்சல்வடோர் போன்ற நாடுகளில் இருக்கின்றன. அது ஒற்றையாட்சி தன்மையோடு தான் இருக்கின்றன. அந்த நாடுகளுடைய அரசியல் ஜாப்புகளை பார்த்தால் 72வது பிரிவு, பொலோவியானுடைய அரசியல் ஜாப்பினுடைய 72வது பிரிவிலே அந்த யூனிட்டரி ஸ்டேட், அண்டர் த யூனிட்டரி ஸ்டேட் என்று தான் அந்த ப்ளூரி நேஷனல் ஸ்டேட் என்பதை சொல்கிறார்கள். அதாவது மலைவாழ் மக்களுக்காக, நில தொடர்பற்ற மலைவாழ் மக்களுக்காக அது கொண்டு வரப்பட்டது. அங்கே செல்ஃப் டிட்டர்மினேஷன் இல்லை என்றும் அங்கே பார்க்கப்பட்டது. அது ஒரு பிரின்சிபல், அது ஒரு கோட்பாடு. ஆகவே அந்த கோட்பாடு எங்களுக்கு பொருத்தமானது அல்ல. ஆனால் அதை தேர்தல் விஞ்ஞாபனத்திலே பொது வேட்பாளர் நினைத்திருக்கிறார் என்பது தவறாகத்தான் தமிழ் தரப்பில் இருக்கக்கூடிய விமர்சகர்கள் பார்க்கிறார்கள், பல ஆய்வாளர்கள் பார்க்கிறார்கள். அப்படி இருந்தும் அந்த விஞ்ஞாபனத்தை ஒரு பிரிவினையாக, ஒரு தனிநாட்டு கோரிக்கையாக சிங்கள ஆட்சியாளர்கள் பார்ப்பது என்பது மிக மிக தவறு. ஆகவே அந்த விஞ்ஞாபனத்தில் இருப்பதன் பிரகாரம் சுயநிர்ணய உரிமை அங்கீகரிப்பதற்கான ஏற்பாட்டை வரவுள்ள ஆட்சியாளர் செய்ய வேண்டும். ஆனால் அவர் செய்வாரா என்று தெரியாது. ஏனென்றால் அவர்களுடைய விஞ்ஞாபனத்தை பார்க்கின்ற பொழுது அந்த விஞ்ஞாபனத்திலே அது எதுவும் அங்கே இல்லை. ஐக்கிய கட்சியாக இருக்கலாம், ரணில் விக்ரமசிங்கவாக இருக்கலாம், சஜித் பிரேமதாசவாக இருக்கலாம், அனுதகுமார் சாணக்கியாவாக இருக்கலாம், அந்த விஞ்ஞாபனத்திலே எதுவும் இல்லை. தமிழ் மக்களுடைய சுய நிர்ணய உரிமை என்ற வாசம், ஒற்றையாட்சி மாற்றம் அங்கே பிரதிபலிக்கின்றன. ஆனால் ஸ்ரீதங்க ஜெயசூரிய அவர் ஒரு சிங்கள வேட்பாளர் போட்டி ஓடுகின்றார். அவருடைய விஞ்ஞாபனத்தில் மட்டும்தான் சுய நிர்ணய உரிமை என்பது இருக்கின்றது. அவர் இன அழிப்புக்கான சர்வதேச விசாரணையும் கோருகின்றார். அவர் ஒரு சிங்கள வேட்பாளர். அவர் மாத்திரம்தான் தமிழர்களுடைய பிரச்சனையை சரியாக உணர்ந்து கொண்டதாக இருக்கின்றார். ஏனையவர்கள் உணர்ந்து கொள்ளவில்லை. அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ் பொது வேட்பாளருடைய தேர்தல் விஞ்ஞாபனத்தை இவர்கள் ஓரக்கண்ணால் பார்ப்பது என்பதை கூட மிக தவறு என்பதும், அத்தோடு இனப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு எந்த ஒரு சிங்கள அரசியல் தலைவர்களுக்கும் விருப்பம் இல்லை என்பதையும் நாங்கள் காணக்கூடியதாகத்தான் இருக்கின்றது. இந்த தேர்தலை சர்வதேசம் எவ்வாறு பார்க்கிறது? யார் வெல்வார்கள் என்று அவர்களுடைய கணிப்பாக இருக்கிறது, அதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நல்ல கேள்வி. அதாவது நான் நினைக்கின்றேன், இந்த சர்வதேச நாடுகள், குறிப்பாக இந்தியா, அமெரிக்கா தான், சீனா, 3 நாடுகள் தான் இங்கே இலங்கையோடு போட்டியாக இருக்கின்றன. இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில்
அவர்களுடைய இந்த 3 நாடு தான் போட்டியாக இருக்கின்றன. ஆகவே இந்த 3 நாடுகளும் இலங்கையில் தமக்கு ஏற்ற ஒரு ஜனாதிபதி வர வேண்டும் என்று விரும்புகின்றன. அங்கே முரண்பாடு இருக்கின்றது. இப்போ சீனா முடிந்த வரைக்கும் இலங்கையை தன் கட்டுப்பாட்டில் வைத்திருப்பதற்குத்தான் முற்படுகின்றது. அது எந்த வேட்பாளராக இருந்தாலும் தன்னுடைய அஜெண்டாவுக்குள்ளே வர வேண்டும் என்றால் சீனா கிட்டத்தட்ட முழுமையான பொருளாதார செயற்பாடுகளை இலங்கையில் கால் பதித்திருக்கின்றது. குறிப்பாக வடக்கு கிழக்கில் அவ்வளவு இல்லாவிட்டாலும் தென்பகுதியை மையமாக கொண்ட பொருளாதார அபிவிருத்திகளிலே சீனா முழுமையாக தன்னை ஈடுபடுத்தி இருக்கின்றது. அதே போன்று இந்தியாவும் வடக்கு கிழக்கை இலக்காக கொண்டு பல பொருளாதார திட்டங்களையும் முதலீடுகளையும் செய்து வருகின்றன. கொழும்பிலும் கூட வடக்கு கிழக்கிலே குறிப்பாக கிழக்கு மாகாணத்தில் திருவோணமலையை மையப்படுத்திய அபிவிருத்தி திட்டங்கள், வடமாகாணத்தை மையப்படுத்திய அபிவிருத்தி திட்டங்கள், வடமாகாண கடல் பிரதேசங்களை மையப்படுத்திய அபிவிருத்தி திட்டங்கள் என்று இந்தியாவிடம் அந்த திட்டம் இருக்கின்றது. இந்தியாவிடம் அந்த திட்டம் இருக்கிறது என்றால் அது அமெரிக்காவுடையதுதான். என்றால் இலங்கை விவகாரத்தில் அமெரிக்காவும் இந்தியாவும் இணைந்துதான் பயணிக்கின்றன. அதிலே மாற்றமில்லை. இந்தோ பசிபிக் விவகாரத்திலே சீனாவை எதிர்ப்பதற்காக அவர்கள் அமைத்த குவாட் என்ற இராணுவ அணிக்குள்ளே இந்தியாவோடு ஒரு வகையான பனிப்போர் அமெரிக்காவுக்கு இருக்கின்றது என்பது உண்மை. ஆனால் இலங்கை விவகாரத்தில் அந்த பனிப்போரை கடந்து இந்தியா சொல்வதை கேட்கின்ற ஒரு அணுகுமுறை தான் அமெரிக்கா இதுவரை காலம் பின்பற்றி வந்த ஒன்று. அப்படி பார்க்கின்ற பொழுது இந்த தேர்தலை அமெரிக்கா இந்தியாவோடு நினைத்துத்தான் பார்க்கும். இந்தியா என்ன நினைக்கின்றது, தனக்கு தேவையான ஒரு சந்தர்ப்பம் வருகின்ற பொழுதுதான் அமெரிக்கா சில வழிகளில் இந்தியாவை கடந்து வரக்கூடிய வாய்ப்பு இருக்கும். ஆனால் அதற்கு இந்தியா ஒருபோதும் அனுமதிக்காது என்று கேட்டால் இங்கே ஒரு ஈழத்தமிழர்களுடைய பிரச்சனை இருக்கின்றது. இந்த ஈழத்தமிழர் விவகாரத்தை சில வழிகளில் இந்தியா தனித்துவமாக எடுத்து விட்டால் அது இந்தியாவுக்கான ஆபத்தாக முடியும். ஆகவே அதன் காரணமாக இந்தியா எப்படியும் அமெரிக்காவோடு இணைந்துதான் பயணிக்க முற்படும், அமெரிக்காவும் இந்தியாவோடு சேர்ந்து தான் பயணிக்க முற்படும். அப்படி பார்க்கின்ற பொழுது இங்கே வர வேண்டிய வேட்பாளர் தங்களுக்கு ஏற்றவராக இருக்க வேண்டும் என்றால் அவர் சீனாவோடு போகக்கூடாது என்பதுதான். ஆகவே அப்படி பார்க்கின்ற பொழுது இப்போதைக்கு ரணில் விக்ரமசிங்கவா அல்லது சஜித் பிரேமதாசவா என்ற எந்த விதமான ஒரு தீர்மானம் அங்கே இல்லை. அநேகமாக நான் அறிந்த வரையில் உலக ரீதியாக சஜித் பிரேமதாசாவோடு ஒரு மறைமுகமான ஒரு ஆதரவு தன்மையை இந்தியா ஏற்படுத்தியிருப்பதாகத்தான் நாங்கள் அறிகின்றோம். ரணில் விக்ரமசிங்க ஏற்கனவே பிரதமராக இருந்த பொழுது பல விடயங்களில் இந்தியா முரண்பட்டிருந்தது. அத்தோடு ரணில் விக்ரமசிங்கவை இந்தியா ஒரு நல்ல சிறந்த ராஜதந்திரியாகத்தான் பார்க்கின்றது. அப்போ அந்த சிறந்த ராஜதந்திரியை கட்டுப்படுத்துவது தங்கள் நலனுக்கு ஏற்ப செயற்படுத்துவதற்கு ரணில் விக்ரமசிங்க கட்டுப்படுத்துவதற்கு இந்தியாவுக்கு கொஞ்சம் பிரச்சனை இருக்கின்றது. ஆகவே தங்களால் கட்டுப்படக்கூடிய ஒருவர் வர வேண்டும் என்றால் அது சஜித் பிரேமதாசாக இருக்கலாம் என்ற ஒரு அபிப்பிராயம் இருக்கின்றது. ஜேவிபியோடு ஒரு வகையான இணக்கப்பாடு இருந்தது. ஜேவிபி ஆரம்பத்திலே இந்தியாவை கடுமையாக விமர்சித்த ஒரு கட்சி, அமெரிக்காவையும் கடுமையாக விமர்சித்தது. சமாதான பேச்சுவார்த்தை காலத்தின் போது இந்தியாவை அமெரிக்காவை நாடாளுமன்றத்திலே பச்சையாக பேசியவர்கள் ஜேவிபி. மிக சமீப காலமாக ஜேவிபி இந்தியாவோடு உறவு ஒன்றை பேணி வந்தது. உங்களுக்கு தெரியும், இந்தியாவுக்கும் பயணித்தார்கள், அமெரிக்காவுக்கும் சென்றார்கள், கனடாவுக்கும் சென்றார்கள், சீனாவுக்கும் சென்றார்கள். ஆகவே இப்போது அவர்களுக்கு விளங்குகின்றது, அதாவது ஜேவிபிக்கு புரிகின்றது ஆட்சி அமைத்தால் நிச்சயமாக இந்த நாடுகளுடைய ஆதரவு தேவை என்று. ஆனாலும் அவர்களுடைய உள்ளக கொள்கை என்பது சில வேளைகளில் ஆட்சிக்கு வந்ததும் அது முழுமையான இந்திய எதிர்ப்பாக மாறுமாக இருந்தால் அது இந்தோ பசிபிக் பிராந்தியத்தில் பல தாக்கங்களை ஏற்படுத்தும். அதன் காரணமாக ஜேவிபியை கொஞ்சம் அரவணைத்துக் கொண்டு ஆனால் ஆட்சி கட்டிலே சஜித்தை அல்லது ரணில் விக்ரமசிங்கவைத்தான் அமர்த்த வேண்டும் என்று இந்தியா விரும்பி இருக்கும். அதிலே மாற்றம் இருக்காது. ஆனால் இப்போது ரணிலையும் விட சஜித் இருந்தால் தங்களுக்கு இலகுவானது என்று இந்தியா பார்க்கின்றது. இதில் சீனா எப்படி பார்க்கிறது என்றால் யார் வந்தாலும் நான் சொல்வதை கேட்க வேண்டும் என்ற அந்த மமதியோடு சீனா இருக்கின்றது. என்றால் சீனாவோடு அவ்வளவு தூரம் கலாச்சார மற்றும் பொருளாதார ரீதியான தொடர்புகளை இலங்கை பேணி வருகின்றது. இந்தியாவையும் விட சீனாவைத்தான் இலங்கை நம்பும், சிங்கள மக்கள் நம்புகிறார்கள் என்று அந்த எதிர்பார்ப்பு சீனாவுக்கு இருக்கின்றது. கலாச்சார ரீதியாக தங்களோடு வருவார்கள் என்று சீனா நம்புகின்றது. ஆகவே சீனாவுக்கு பிரச்சனை இல்லை, யார் வந்தாலும் பிரச்சனை இல்லை. ஆனால் இந்தியாவுக்கு தான் பிரச்சனை. அப்படி இருக்கின்ற பொழுது இந்த தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று கூற முடியாது என்றால் மக்கள் தான் வாக்களிக்க போகிறார்கள். மக்கள் யாருக்கு வாக்களிப்பார்கள் தெரியாது. 40 லட்சம் ஃப்ளூட்டிங் ஓட்ஸ், மிதப்பு வாக்குகள் இருக்கின்றன. அந்த 40 லட்சம் மிதப்பு வாக்குகளும் எங்கே போக போன்றது என்று இன்று வரை தீர்மானிக்க முடியாது. ஆகவே இந்த இடத்தில் இந்தியா விரும்பினாலும் அல்லது சீனா இவரைத்தான் கொண்டு வர என்று விரும்பினாலும் மக்களுடைய வாக்களிப்பு தான் அங்கே பதில் சொல்ல போகின்றது. ஆகவே அது சொல்ல முடியாத நிலைமை. அப்படியான நிலையிலே இப்போது ஒரு பதட்டம் தான். சீனாவுக்கு நம்பிக்கை தான் யார் வந்தாலும் அதை கையாளுவேன் என்று. ஆனால் அமெரிக்க இந்திய அரசுக்கு ஒரு பதட்டம் இருக்கின்றது. அதேவேளை பொது வேட்பாளர் தொடர்பாக ஒரு எச்சரிக்கை இருக்கின்றது இந்தியாவுக்கு. இது ஏன் இந்த பொது வேட்பாளர் என்று சிலர் பொது வேட்பாளர் இந்தியாவினுடைய அஜெண்டா அதனுடைய பின்னணி என்றும் சொல்கிறார்கள். வேறு சிலர் அமெரிக்காவுடைய பின்னணி என்றும் சொல்கிறார்கள். என்றால் பொது வேட்பாளர் இந்த நேரத்தில் ஏன் இறக்கப்பட வேண்டும் என்ற கேள்வி எழுகின்றன. ஆனால் பொது வேட்பாளர் ஏன் வந்தார் என்றால் 30 ஆண்டு கால போரும் அதன் பின்னான 15 ஆண்டு காலம் எதுவும் இல்லை என்பதன் காரணமாக தான் பொது வேட்பாளர் வந்தார். இது மக்களுடைய கன்செப்ட், கருத்தியல்.
ஆகவே இந்த குழப்பங்களுக்குள்ளே புவிசார் அரசியல் நோக்கங்களில் இந்திய அமெரிக்க நாடுகள் இப்போது இலங்கை தேர்தலை உன்னிப்பாக அவதானிக்கின்றன. அவர்களுடைய புலனாய்வுகளும் இங்கே பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள் கூட சிலவர்களின் தகவலை எடுத்திருப்பார்கள், தூரங்கள் மூலமாக எடுத்திருப்பார்கள். ஆகவே இது ஒரு இக்கட்டான நிலைமைதான். இந்த தேர்தல் வளமையாக என்னால் முக்கியமான பிரதானமான 3 வேட்பாளர் போட்டி போடுகின்றார்கள். வடகிழக்கிலே தமிழர்களுடைய வாக்கள் சேரப்போகின்றன. ஆக இப்படி இருக்கின்ற பொழுது யார் வரப்போகிறார்கள் என்ற ஒரு கேள்வி இருக்கின்றது. அநேகமாக இது புவிசார் அரசியலிலும் தாக்கத்தை ஏற்படுத்தலாம். எவ்வாறாயினும் சீனா அதை கையாளக்கூடிய வாய்ப்போடு இருக்கின்றது, சந்தர்ப்பத்தோடு இருக்கின்றது. இந்திய அமெரிக்க அரசியலுக்குத்தான் பிரச்சனை. ஆகவே இன பிரச்சனையை முழுமையாக தீர்க்க வேண்டும் என்பதுதான் இது உணர்த்துகின்ற செய்தி. ஸ்ரீதுங்க ஜெயசூரிய வேட்பாளர், சிங்கள வேட்பாளர் தெளிவாக சொல்லுகின்றார், இனப்பிரச்சனை தீர்க்கப்பட்டால்தான் புவிசார் போட்டிக்குள்ளே இலங்கையை காப்பாற்ற முடியும். இல்லையேல் இலங்கை புவிசார் அரசியல் போட்டிக்குள்ளே முடங்கி பொருளாதார ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் சிதைவிடக்கூடிய நிலைமைதான் வரும் என்ற எச்சரிக்கையை ஸ்ரீதுங்க ஜெயசூரிய சொல்லுகின்றார். அதைவிட சிங்கள புத்திஜீவிகளும் அப்படித்தான் சொல்லுகிறார்கள். ஆகவே சிங்கள தலைவர்கள் தான் இதனை சிந்தித்து ஒரு முடிவுக்கு வர வேண்டும், எப்படி இதை தீர்வு காண்பது என்பது தொடர்பாக. ஆகவே அந்த இடத்திலே பொறுப்பு சிங்கள அரசியல் கட்சிகளுக்குத்தான் இருக்கின்றன. தற்போது தமிழ் பொது வேட்பாளர் என்பது புது கருத்தியலாக காணப்படுகிறது. இந்த நிலையில் தமிழ் பொது வேட்பாளர் வெல்ல வேண்டும் என்றால் அவர் எந்த இலக்கை எட்ட வேண்டும்? அப்படி தமிழ் பொது வேட்பாளர் தோல்வியடைந்தால் அதை சிலர் சொல்கிறார்கள் தமிழ் தேசத்தின் தோல்வி அப்படின்னு சொல்கிறார்கள். இந்த நிலையில் தமிழ் வேட்பாளர் தோல்வியை அப்படி தமிழ் தேசத்தின் தோல்வியாக பார்க்க முடியுமா? இது சிலரால் தெளிவுபடுத்தப்பட்ட ஒரு கதை. உண்மையில் பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட் அது புதியதுதான். ஆனால் அந்த கன்செப்ட், அதனுடைய அடிப்படை என்பது நீண்டகால விவகாரம். அதாவது இலங்கை ஒற்றையாட்சி நாடாளுமன்றம், இலங்கை ஒற்றையாட்சியினுடைய நிறைவேற்று ஜனாதிபதியால் இந்த பிரச்சனை தீர்க்க முடியாது என்பதற்கு வரலாறுகள் ஒன்று, பட்டறிவுகள் ஒன்று. ஆகவே இந்த யுத்தம் போரின் பின்னரான 2009 போரின் பின்னரான 15 ஆண்டுகளிலும் எதுவும் நடக்கவில்லை. 2009 போர் முடிவடைந்து இரத்த வாளை மாறுவதற்கு முன்பாகவே போரில் ஈடுபட்ட தளபதியான சரத்வன்சிகா 2010ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலிலே போட்டி போடுகின்றார். வாக்களிக்குமாறு தமிழ் தேசிய கட்சிகள் கேட்டிருந்தன. மக்கள் வாக்களித்தார்கள். எல்லா மக்களும் வாக்களிக்கவில்லை, ஒரு கணிசமான மக்கள் வாக்களித்தல்ல மாற்றத்துக்காக. ஆனால் அதிலும் எந்த பயனும் இல்லை. 2015ஆம் ஆண்டு இன்னொரு வித்தியாசமான மாற்றம், நிலைமாறுகால நீதி என்று சொல்லிக்கொண்டு வந்து வாக்களித்தார்கள். எதுவும் நடக்கவில்லை. 2020ஆம் ஆண்டு சஜித் பிரேமதாசவுக்கு வாக்களித்தார்கள். கோத்தபாய வெற்றி பெற்றார். அதற்குள்ளே பொருளாதார நெருக்கடி வந்துவிட்டது, ஆட்சி மாறியது. ரணில் விக்ரமசிங்க ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டார். ஆகவே இந்த பட்டறிவியலோடு தான் நாங்கள் இம்முறை தனித்த தேசியமாக வடக்கு கிழக்கு தமிழர் தாயகம் என்பதும் இங்கே 2 தேசியங்கள் இருக்கின்றன, இலங்கை தீவில் 2 தேசியங்கள் இருக்கின்றன என்பதை வெளிக்காட்டு நோக்கோடு தான் இந்த பொது வேட்பாளர் கன்செப்டை இப்படி உருவகப்படுத்தினார்கள். ஆகவே இது வெற்றி பெற வேண்டும். அதாவது குறைந்த கிட்டத்தட்ட நான் நினைக்கிறேன் வடக்கு கிழக்கு மாநிலத்தில் ஒரு 9 லட்சம் வாக்கள் நாங்கள் பார்க்கலாம். சரி, அதிலே குறைந்தது 6 லட்சம் 7 லட்சம் வாக்களாவது பெற வேண்டும். அப்படி இல்லை அது தோல்வி என்ற கதைகளை சிலர் சொல்லுகிறார்கள். ஆனால் அது அல்ல பிரச்சனை. இந்த கன்செப்ட் ஏன் எழுந்தது? இப்போது கூட நான் அறிந்த வரையில் கொழும்பிலே மையப்படுத்திய கட்சிகளில் யாரை ஆதரிப்பது என்பதிலே அமெரிக்க இந்திய அரசுகளில் இருக்கக்கூடிய அந்த பார்வை, அவதானிப்பு, சீனாவுக்கு இருக்கக்கூடிய அவதானிப்புகளுக்குள்ளே இன்னொரு முக்கியமான அவதானிப்பு இந்த பொது வேட்பாளர் கன்செப்ட் பற்றியதான். இது ஏன் வந்தது என்று. அந்த பொது வேட்பாளர் வெற்றி பெற மாட்டார் என்று அவர்களுக்கு எல்லோருக்கும் தெரியும். அந்த பொது வேட்பாளர் சில வேளைகளில் அதிகளவான வாக்களை வடகிழக்கு மாநிலத்திலிருந்து எடுக்க மாட்டார் என்றும் தெரியும். தெரிந்தாலும் கூட இந்த கன்செப்ட் வந்தது என்பது மக்களிடம் அந்த உணர்வுகள் இருக்கின்றன. உங்களுக்கு தெரியும், வடக்கு கிழக்கு மாகாணம் பல வழிகளாலும் சிதைக்கப்பட்டிருக்கிறது. இடப்பெயர்வுகள், அத்தோடு உள்ளக ரீதியாக பல்வேறுபட்ட சிங்கள கட்சிகள் மற்றும் வேறு அமைப்புகள், புலனமைத்துறையினுடைய செயற்பாடுகள் என்று பல பிரிவினைகள். அதுக்குள்ளே பல மக்களுக்கு பேசுவதற்கு பயம், வாக்களிப்பதற்கும் பயம், யாருக்கு வாக்களிப்பது என்று இப்படிலாம் பல சிதைவுகள் இருக்கின்றன. அந்த சிதைவுகளுக்கு மத்தியிலும் பொது வேட்பாளர் என்ற கன்செப்ட் வந்திருக்கிறது என்றால் மக்கள் ஒருமித்த கருத்தோடு 9 லட்சம் வாக்களையும் செலுத்துவார்கள் எதிர்பார்க்க முடியாது. ஆகவே வாக்கு அளிப்பு வீதத்தினுடைய அதை பார்த்து பொது வேட்பாளர் தோத்துவிட்டார், தமிழ் தேசியம் தோத்துவிட்டது என்று சொல்ல முடியாது. உங்களுக்கு தெரியும், அரசியல் விஞ்ஞானத்தின் பிரகாரம் ஒரு அரசியல் விடுதலை வேண்டுகின்ற சமூகம், ஒரு அரசால் பாதிக்கப்படுகின்ற சமூகம், அதுவும் போரின் பின்னரான நிலையில் இருக்கக்கூடிய தோல்வி கண்ட சமூகமாக பார்க்கப்படுகின்ற சமூகத்திலிருந்து வரக்கூடிய இப்படியான கருத்துக்கள் ஓரளவுக்கு மேலெழும்புமே தவிர முழுமையாக அது வருவதற்கு வாய்ப்பில்லை என்றால் அதை நசுக்குவதற்கான சதித்திட்டங்கள், சதி கோட்பாடுகள் ஏராளம் இருக்கின்றன. ஒரு அரசால் ஒரு அரசுகற்ற சமூகத்தை நசுக்குவதற்கான சதி கோட்பாடுகளை வகுப்பது என்பது இலகுவானது. அந்த சதி கோட்பாட்டுக்குள்ளே உட்பட்டிருக்கிற சமூகம் அதை உடைத்து கொண்டு மேலே வர வேண்டும் என்றால் முதல் படியாக இப்படியான பொது வேட்பாளர் போன்ற கன்செப்டை தான் கொண்டு வரும். ஆகவே இது ஆரம்பம்.
ஆகவே இது தோத்துவிட்டால் தமிழ் தேசியம் தோத்துவிடும் என்பதல்ல. போர் 2009 போர் நிறைவு பெற்றதாக சிங்கள ஆட்சியாளர் சொல்கிறார்கள். உண்மையில் போர் நிறைவு பெற்றதை தவிர மக்களுடைய கோரிக்கைகள் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கின்றன. அது அழியவில்லை. அப்படித்தான் நான் பார்க்க வேண்டும். அப்படி இருக்கின்ற பொழுது தமிழ் தேசியம் என்பது இதனுடைய எழுச்சியாகத்தான் இதை பார்க்கலாம். பொது வேட்பாளர்களுடைய கன்செப்ட் எழுச்சியாகத்தான் பார்க்கலாம். தமிழ் தேசிய மக்கள் மணி ஆதரவு கொடுக்கவில்லை, அவர்கள் நிராகரிப்பதாக கூறுகிறார்கள். அங்கேயும் கூட ஒற்றுமை வருகின்றது. அது நிராகரிப்பதாக இருந்தால் கிட்டத்தட்ட பொது வேட்பாளருக்கான ஆதரவாகத்தான் அதை பார்க்கலாம். ஆகவே தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாமே சிங்கள கட்சிகளோடு அல்லது சிங்கள பிரதான வேட்பாளருக்கு இல்லை என்ற ஒரு நிலைமை வந்திருக்கின்றது. சில கட்சிகள் பின்கதவால் வருகின்றன, பேசுகின்றன என்றெல்லாம் சில விமர்சகர்கள் சொல்கிறார்கள். செய்திகளும் வருகின்றன. அது உண்மையாகவும் இருக்கலாம். ஏனென்றால் இந்த போரின் பின்னரான காலகட்டங்களிலே சலுகை நிவாரணம் என்பதற்கு அடிபணியக்கூடிய சமூகம் இருக்கும். இந்தியாவிலே காந்தி இந்திய சொந்தத்துக்காக போராடிய பொழுது பல இந்திய மக்கள் லண்டனிலே சுகபோக வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அதற்காக நாங்கள் அப்போது சொன்னார்களா இந்தியா சுதந்திரம் அடையாது என்று? இல்லை. மக்கள் தங்களுடைய வசதி வாய்ப்பை பார்ப்பார்கள். அதேவேளை சில மக்களை தங்களுக்கு சாதகமாக பேரரசுகள் எடுக்கும் அதற்கு அணுகுமுறையை செய்யும். அதுதான் வரலாறு. அப்படி பார்க்கின்ற பொழுது வடக்கு கிழக்கு மக்களை நசுக்குவதற்காக, சிதைப்பதற்காக, அந்த சிந்தனையை மாற்றுவதற்காக எல்லாம் இலங்கை அரசு பல வழி ஏற்பாடு செய்கின்றது. இப்போது போதைப் பொருள் பாவனை பாருங்கள். பார் லைசன்ஸ் எங்கே போகுது? அதிகமாக வடக்கு கிழக்கு தான் வருகிறது. சுற்றுலாத்துறையை அபிவிருத்தி செய்வதற்கு என்று அவர் ரணில் விக்ரமசிங்கே சொல்லுகின்றார். தேர்தல் பிரச்சாரத்தை சொல்லுகின்றார். சஜித் பிரேமதாசவும் சொல்லுகின்றார். இப்போது எனது கேள்வி என்னென்றால், இவர்கள் பார் லைசன்ஸை கொடுத்து வடக்கு கிழக்கிலே அமைக்கப்பட்டிருக்கின்ற பார்களுக்கு எத்தனை சுற்றுலா பயணிகள் போகிறார்கள்? யாழ்ப்பாணம் வடமராட்சியில் தென்மராட்சியிலே இருக்கின்றன. எனக்கு தெரியும். பாடசாலைகளுக்கு மத்தியிலே 2-3 பார் மதுபான சாலைகள் போடப்பட்டிருக்கின்றன. அங்கே சுற்றுலா பயணிகள் போகிறார்களா? இல்லை. ஆகவே திட்டம் என்னென்றால் எங்களுடைய கருத்தியலை முடக்குவது, இளம் வர்க்கத்தினுடைய டீனேஜ் பிள்ளைகளுடைய சிந்தனைகளை மாற்றங்களை கொண்டு வருவது, இந்த தமிழ் தேசியம் என்ற சிந்தனை இல்லாமல் ஒற்றையாட்சிக்குள்ளே, இலங்கை ஒற்றையாட்சிக்குள்ளே, இலங்கை தேசியத்துக்குள்ளே கரையை வைப்பதற்கான ஏற்பாடுகளை பல வழிகளிலும் செய்கிறார்கள். அப்படி இருக்கின்ற பொழுதுதான் இந்த பொது வேட்பாளர் வருகின்றார் என்றால் அவரை நாங்கள் எடுத்த எடுப்பிலேயே 6 லட்சம் 7 லட்சம் வாக்கு வரும் என்று எதிர்பார்க்க முடியாது. 50,000 வாக்கு விழுந்தாலும் கூட அது வெற்றி தான். ஆகவே எதிர்ப்புகளை கடந்து வருகின்ற பொழுது ஒரு பாதிக்கப்பட்ட சமூகமாக நாங்கள் அப்படி பார்க்க முடியாது. ஆனால் தமிழ் தேசியம் என்பதை விரும்பாத பல தமிழர்களும் இப்படி பேசுகிறார்கள். அதாவது சிங்கள அரசாங்கத்தோடு, கொழும்பு தென்பகுதி அரசாங்கத்தோடு சேர்ந்து பயணிக்க வேண்டும் என்று விரும்புகின்ற சில தமிழர்களும், முற்போக்கு என்று சொல்கின்ற சில தமிழர்களும், சில முற்போக்கு இலக்கியவாதிகளும் இப்படியெல்லாம் பார்க்கிறார்கள். உண்மையிலேயே பட்டறிவின் பிரகாரம் இந்த கன்செப்ட் சிறப்பானது. அதை அடுத்த கட்டத்தை கொண்டு போகக்கூடிய வேலையை பார்க்க வேண்டுமே தவிர இப்படியான விமர்சனங்களை நாங்கள் கைவிட வேண்டும். தற்போது பொது வேட்பாளர் என்ற விடயம் வடக்கு கிழக்கில் எழுச்சி பெற்று வந்து கொண்டிருக்கு. இந்த நிலையில அண்மையில மனோ கணேசன் அவர்கள் சொல்லியிருந்தார், பொது வேட்பாளருடைய பிரச்சார நடவடிக்கைகள் வடக்கு கிழக்கோடு மட்டுப்படுத்தி வைத்திருக்க வேண்டும், அதோடு தான் பொது வேட்பாளருக்கு ஆதரவு தெரிவிப்பதாகவும் தெரிவித்திருந்தார். இந்த நிலையில் இந்த விடயத்தை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்? நாளைக்கு மனோ கணேசனுடைய அந்த கருத்து அப்படி சொல்லுவதற்கு அவருக்கு உரிமை உண்டு. நாளைக்கு சஜித் பிரேமதாசாவை அவரும் அவருடைய கட்சியும் ஆதரிக்கின்றது. ஆகவே வடக்கு கிழக்கு வெளியே இருக்கின்ற தமிழ் மக்கள் சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களிக்க வேண்டும். குறிப்பாக வடக்கு கிழக்கு வெளியே இருக்கக்கூடிய வடக்கு கிழக்கு மக்கள், குறிப்பாக யாழ்ப்பாணம் மற்ற மக்கள் கொழும்பிலே வாழ்கிறார்கள், பெரும்பான்மையாக வாழ்கிறார்கள். கிட்டத்தட்ட 60,000 வாக்குகள் வரை இருக்கின்ற வெள்ளவத்தை, பம்பலப்பட்டி போன்ற இடங்களிலே. ஆகவே அந்த மக்கள் பொது வேட்பாளருக்கு வாக்களிக்க தேவையில்லை என்ற துணியில் தான் அதை சொல்லியிருக்கிறார் போல் தெரிகின்றது. உண்மையில் அது தவறு. ஏனென்றால் இது நாடாளுமன்ற தேர்தல் அல்ல. நாடாளுமன்ற தேர்தல் என்றால் தான் அந்தந்த மாவட்டங்களில் வாக்களிக்க வேண்டும். உங்களுக்கு தெரியும், 2015ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு கொழும்பில் வேட்பாளர் நிறுத்த முற்பட்டது. ஆனால் பின்னர் அது வாபஸ் பெறப்பட்டது. ஏனென்றால் அப்படி கொழும்பில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு வேட்பாளரை நிறுத்தினால் அது மனோ கணேசனுடைய மற்றும் தமிழ் வேட்பாளர்களுடைய வாக்களை சிதறப் செய்துவிடும். ஆகவே கொழும்பில் பிரதித்துவம், தமிழ் பிரதித்துவம் இல்லாமல் போய்விடும். ஆகவே அது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், ஒரு புரிதலோடு அது நிறுத்தப்பட்டது. ஆனால் பொது வேட்பாளர் விவகாரத்தை அப்படி சொல்ல முடியாது. எந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களும் எந்த வேட்பாளருக்கும் வாக்களிக்கலாம். ஆகவே வடகிழக்கு வெளியே ஏராளமான யாழ்ப்பாணத்து மட்டக்களப்பு மக்கள் வாழ்கிறார்கள், குறிப்பாக யாழ்ப்பாணத்து மக்கள் வாழ்கிறார்கள். ஆகவே அவர்களுக்கு வாக்களிப்பதற்கான உரிமை உண்டு, அதை தடுக்க முடியாது. ஆகவே அவர் சஜித் பிரேமதாசாவுக்கு மக்கள் வாக்களிக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு சொல்லியிருக்கலாம். ஆனால் ஜன ரீதியாக பார்க்கின்ற பொழுது அப்படி ஜனாதிபதி தேர்தலிலே எந்த ஒரு வேட்பாளருக்கும் எந்த மக்களும் எந்த மாவட்டத்திலிருந்தும் வாக்களிப்பதற்கான உரிமையை பெற்றிருக்கிறார்கள். அதிகமாக வம்பலப்பட்டி வெள்ளவத்தைக்குள்ளே வடகிழக்கு மக்கள் வாழ்கிறார்கள். ஆகவே அது மிக தவறான கருத்தாகத்தான் நான் பார்க்கிறேன். அண்மையில் நாடாளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் அவர்கள் பாராளுமன்றத்தில் கட்சி விடயங்களை பேசியிருந்தார். அந்த விடயங்கள் அரசியல் மேடையில் பேச வேண்டிய விடயங்களை நாடாளுமன்றத்தில் பேசுவதை நீங்கள் எவ்வாறு பார்க்கிறீர்கள்?
உண்மையில மிக தவறு. கட்சி விடயங்கள், கட்சியின் உள்ளக விவகாரங்கள் என்பது கட்சியினுடைய உள்ளக கூட்டங்களிலும் அல்லது வடகிழக்கில் இருக்கக்கூடிய பொது மேடைகளிலும் பேசலாம். ஏன்னா தமிழ் மக்களோடு சேர்ந்த விஷயம், அது தமிழ் கட்சி ஒன்று. அந்த விஷயத்தை போய் நாடாளுமன்றத்தில் பேச முடியாது. நாடாளுமன்றம் என்பது சட்டங்களை இயற்றுகின்ற சட்டமன்றம். அங்கே சட்டங்கள் பற்றியத்தான் நாங்கள் பேச வேண்டும். இலங்கை ஒற்றையாட்சி அரசியல் ஜாப்பு சட்டங்கள் எங்களுக்கு தடையாக இருக்கின்றன, அதை பற்றி தான் நாங்கள் பேச வேண்டும். அங்கே போய் நாங்கள் கட்சி விவகாரங்களை பேசுகிறோம் என்று சொன்னால் தமிழரசு கட்சியை முற்றுமுழுதாக அழித்துவிட்டு தேசிய கட்சியோடு சேர்வதற்கான நிகழ்ச்சிகளோடு தான் அது பேசப்படுவதாக நாங்கள் பார்க்க வேண்டும். எங்களுடைய உள்வீட்டு பிரச்சனையை நாங்கள் சட்டமன்றத்தில் பேசுகின்றோம் என்றால் அப்படித்தான் அர்த்தப்படும். ஆகவே மிக தவறு. அவருடைய அரசியல் நினைக்கிறேன் மிக இளம் வயது நாடாளுமன்ற உறுப்பினர், சில வேளைகளில் அவருக்கு இந்த பக்குவம் தெரிந்திருக்காமல் விட்டிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக கட்சியுடைய மூத்த உறுப்பினர்கள் சொல்ல வேண்டும். கட்சியின் உள்ளக விவகாரங்கள் நாடாளுமன்றத்துக்குள் பேச வேண்டிய எந்த ஒரு தேவையும் இல்லை. அப்படி பேசப்பட்டால் கொழும்பு மையமாக கொண்ட நிர்வாகத்தோடு தமிழ் மக்களுடைய அரசியல் அபிலாஷைகளை, த பொலிட்டிக்கல் ஆஸ்பிரேஷன் சொல்லப்படுகின்ற அந்த அரசியல் அபிலாஷைகளை கொண்டு போய் கரைக்கின்ற ஒரு வேலை திட்டமாகத்தான் அது இருக்கும். ஆகவே இது மிக தவறு. உங்களுடைய வேலைப்பளவுக்கு மத்தியிலும் எங்களுக்கு இந்த அரசியல் தொடர்பான தெளிவுபடுத்தலை எங்களுக்கு தந்திருந்தீர்கள். அதற்கு எங்களுடைய ஊடகம் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். மீண்டும் மற்றொரு அரசியல் தெளிவுபடுத்தல் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். தொடர்ந்தும் ஒருவனோடு இணைந்திருங்கள். வணக்கம். அக்டோபர் 10 முதல் திரையரங்குகளில் உங்கள் வெட்டியன்.